ஹே கைஸ், நான் மோசஸ் ரோஸ். பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் நம்ம வந்து தமிழில் பகுதி வகையீடு அப்படின்னு படிச்சிருப்போம். எதுக்குடா படித்தோம், எதுக்கு இது இருக்குது அப்படின்னே தெரியாமல் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் நமக்கு ஃபிசிக்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷனே இல்லாமல் ஃபிசிக்ஸ் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வந்து ஃபிசிக்ஸில் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான பங்கு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் ஃபிசிக்ஸில் பொதுவாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனில் இப்போ ஏதாச்சும் ஒன்றை மட்டும் நான் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையுமே மாற்றினேன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை எல்லாத்தையுமே அப்படியே வச்சுட்டு ஒன்றே மட்டும் மாற்றினா என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் இன்னுமே பல விஷயங்களும் யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுலேருந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, ஒரு வேரியபிள் சேஞ்ச் ஆகிட்டு இருக்க அந்த சமயத்தில் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ். எக்ஸ்ட்ராவாக குழப்பற மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய்க்கு வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுக்கணும் அப்படின்னா, எக்ஸை பொறுத்து நம்ம பண்ணும்போது எக்ஸை வந்து தான் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அதே சமயம் ஒய்யை வந்து நம்ம வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக எடுத்துப்போம். இதுதான் வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் அப்படின்னு நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருக்கோம். இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் எதுக்குடா யூஸ் ஆகுது அப்படின்ட்டு நிறையா பேர் எதுக்கு தான் நம்ம படித்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணியிருக்கும். ஸோ இப்போ எதுக்கு அப்படின்னு சொன்ன பாருங்கள், நிறையா விஷயத்தில் வந்து நம்மளுக்கு ஃபிசிக்ஸில் வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நியூட்டன்ஸ் லா ஆஃப் லீனியர் மோஷன்ஸ், அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிசம், அதுக்கப்புறம் ஐன்ஸ்டைனோட ஈக்குவேஷன், இந்த ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியில் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஒன்று. நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது கூட சில ஈக்குவேஷன்ஸ், சில சம்ஸ் வந்து நம்மளுக்கு எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்யூச்சரில் அது சம்மந்தமாக படிக்கும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன். ஸோ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, சார்பிட்ஸ் மெத்தட் அப்படின்ட்டு ஒன்று நான் படிச்சுட்ருக்கேன். அதை படிக்கும்போது எதுக்குடா இதை படிக்கிறோம் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இது மேலே படிக்கிறதுக்கு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. இன்னும் ஒரு வாட்டி தமிழில் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சார்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சார்போட பகுதி வகையிடல் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த சார்பை அதில் இருக்க ஏதாச்சும் ஒரு மாறியை மட்டும் பொறுத்து வகையிடுறது. ஒரு குறிப்பிட்ட மாறியை மட்டும் வச்சுட்டு அதில் இருக்க மற்ற சார்பெலாம் இருக்கும்ல. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய் அப்படின்னா எக்ஸுங்கிற மாறியை மட்டும் பொறுத்து வகையிடும்போது மற்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து மாறிலியாக வச்சுக்கணும், அதாவது கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய்யில் எக்ஸை பொறுத்து வகையிடும்போது ஒய்யை வந்து நம்ம மாறிலியாக வச்சுக்கணும், அதாவது ஒய்யை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். இதுதான் வந்து பகுதி வகையிடல் அப்படிங்கிற இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்கிறது. இதை பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த சீரிஸ் இதோடு நிறுத்திடலாம் அப்படின்னு நினச்சாலும் அதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதுவரையும் நான் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நான் வந்து உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸில் இருக்குது, அதை வந்து செக் பண்ணி பார்த்துருங்க. பை.